Hi வணக்கம் நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ICICI பேங்கோட இன்ஸ்டா சேவ் அக்கவுண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அத பத்தின டீடைல்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட்டை ஓபன் பண்றதுக்கு வீடியோ KYC ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட்னா என்ன, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இத ஓபன் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அந்த அக்கவுண்ட்டை பத்தின டீடைல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் எல்லா ஃபியூச்சர் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஏன்னா இந்த சேனல்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸோட क्वेश्चंस தான். உங்களோட கேள்விகளா கூட இருக்கலாம். அதனால எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண கூடாது அப்படினா தவறாம அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் ஆகும். ஆனா எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். சோ ICICI பேங்கோட இன்ஸ்டா சேவ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படினா என்ன அப்படினா நம்ம வழக்கமா ஒரு FD அக்கவுண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட் ஒரு பேங்க்ல வந்து ஓபன் பண்ணனும் அப்படினா அந்த பேங்க்ல நமக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கணும் இல்லையா? சோ அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் இது. இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் பேலன்ஸ் தேவை கிடையாது. பட் அந்த FD நம்ம ஓபன் பண்ண போற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மினிமமா வந்து 10,000 rupees-க்கான FD நீங்க ஓபன் பண்ண போறீங்க அப்படினா இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்ஸ்டா அப்படிங்கிற அந்த வேர்ட்லயே இருக்குது. இன்ஸ்டன்ட்டா வந்து இந்த அக்கவுண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. சோ ஆன்லைன்ல வந்து நம்ம வழக்கமா எல்லா பேங்க்ஸ்லயும் எப்படி ஆன்லைன் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு லிங்க் இருக்கு. எப்படி வந்து ஓபன் பண்றது, அப்புறம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த KYC ப்ராசஸை எப்படி கம்ப்ளீட் பண்றது, அதாவது வீடியோ KYC இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நான் தனியா இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த FD அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10,000. நீங்க அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் வேணாலும் நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 12 மந்த்ஸ்க்கு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல உள்ள டென்யூரை வந்து நீங்க உங்க வசதிக்கு ஏற்றபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இன்ஸ்டா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது மினிமம் பேலன்ஸ்க்கான எந்த கெடுபிடியும் கிடையாது. ஆனா அந்த FD அக்கவுண்ட்ல வந்து மினிமம் 10,000, அது மட்டும் மறந்துடாதீங்க. சோ இந்த அக்கவுண்ட்க்கு உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சோ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து FDல எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல இருந்து 90% வரைக்கும் வந்து இந்த கிரெடிட் கார்டுல உங்களுக்கு அலவன்ஸா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த FDல அப்படின்னா 9,000 ரூபாய் அலவன்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டு இல்லாம நீங்க பிளாட்டினம் டெபிட் கார்டு ஒன்னு வாங்கிக்கலாம். அந்த டெபிட் கார்டோட ஃபீச்சர்ஸை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது ஷாப்பிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நிறைய வந்து இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ், அதாவது அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல ஓபன் பண்ணக்கூடிய இந்த அக்கவுண்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு சேவிங்ஸ் அக்கவுண்டா மாறணும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதை பத்தின டீடைல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்னொரு வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கவுண்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த அக்கவுண்ட்டுக்கான எல்லா விதமான பேங்கிங் டாஸ்கையும் வந்து நீங்க பண்ணிக்கலாம். எப்படின்னா iMobile ஆப் மூலமா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50,000 rupees வரைக்கும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட் கூட கிடைக்கிற டெபிட் கார்டை வச்சு வந்து 5 ஃப்ரீ அதர் பேங்க் ATM டிரான்சாக்ஷன்ஸ் வந்து per month நீங்க பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டா சேவ் அக்கவுண்ட் என்னதான் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுல வந்து மேண்டேட்டரியா நீங்க ஒரு FD அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க. அதனால பாத்தீங்கன்னா மினிமம் அதுக்கு 10,000 இருக்கு இல்லையா? சோ பாத்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 10,000 மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். சப்போஸ் அந்த 10,000 நீங்க மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சோ 100 rupees பிளஸ் எவ்வளவு வந்து ஷார்ட் ஃபால் ஆகுதோ அதுல இருந்து 5% வந்து சார்ஜஸ் ஆகும். அப்புறம் இந்த அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லிமிட் இருக்குது. சோ 4 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் per month வந்து பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ்னா நம்ம பணம் போடுறது, பணம் எடுக்கிறது இது எல்லாமே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா per month வந்து 4 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஆகிற டிரான்சாக்ஷனுக்கு ₹150 per transaction ஆகும். இது வந்து FD அக்கவுண்ட் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சோ நம்ம வந்து அடிக்கடி பணம் போட்டு எடுக்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால பாத்தீங்கன்னா 4 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் தான் லிமிட். அதுக்கு மேல போகிற டிரான்சாக்ஷனுக்கு ₹150 ஆகும். அடுத்தது இப்படி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஹோம் பிரான்ச்ல இந்த டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அதாவது எந்த பிரான்ச்ல இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த பிரான்ச்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 lakhs வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அந்த 2 lakhsக்கு மேல ஆகக்கூடிய நீங்க பண்ண ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணணும்னா 2 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும்
ரூபாய் 1000 வரைக்கும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ வரும். மினிமம் வந்து 150. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி per டிரான்சாக்ஷனுக்கு மினிமம் வந்து 150. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து எவ்வளவு வேல்யூ வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த சார்ஜ் அமையும். ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ per month. அதுக்கப்புறம் வந்து ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹20 வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜா பிடிப்பாங்க. அடுத்தது இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயா இமெயில் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வாங்கிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேங்க்ல பாஸ்புக் வாங்கிக்கலாம். எந்த பிரான்ச்ல வந்து இந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்களோ அந்த பிரான்ச்சை விசிட் பண்ணி நீங்க ஃப்ரீயா வந்து ஒரு பாஸ்புக் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு டெபிட் கார்டு இந்த அக்கௌண்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. அந்த டெபிட் கார்டுக்கு சார்ஜஸ் உண்டு. ஸோ அது எவ்வளவு அப்படின்னா ₹150 per annum. அந்த டெபிட் கார்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெண்டிங் லிமிட், வித்ட்ராயல் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிமிட் வச்சிருக்காங்க. சோ ஒரு நாளைக்கு நீங்க வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ₹1,00,000 வரைக்கும் டெய்லி லிமிட் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ₹1,00,000 வரைக்கும் அந்த கார்டுல வந்து நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸ்பெண்டிங் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப்லைன்ல வந்து POS மிஷின்ல கார்டை ஸ்வைப் பண்ணி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸும் இதுல வந்து அடங்கும். அதே மாதிரி வித்ட்ராயல் லிமிட், ஸோ ஸ்பெண்டிங் வேற வித்ட்ராயல் வேற. வித்ட்ராயல் லிமிட் வந்து per டேக்கு வந்து 50,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. செக் புக்கும் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ 20 செக் லீவ்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து per செக் லீவ்க்கு ₹20 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி SMS சார்ஜஸும் இந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்கு. அது வந்து ₹15 per quarter. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா இந்த FD வந்து மேண்டேட்டரி. அதாவது இந்த FDல வந்து மினிமம் நீங்க ₹10,000 FDயா போடணும் அப்படின்னா தான் இந்த இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட். சோ இந்த இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணிட்டேன், ஆனா நான் இன்னும் FD அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த FDயை ஓபன் பண்ணிடணும். அதாவது மினிமம் 10,000 வச்சு இந்த FDயை ஓபன் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க இன்ஸ்டா சேவ் மட்டும் ஓபன் பண்ணிட்டேன், நான் இன்னும் FD வந்து பண்ணல அப்படின்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க FD ஓபன் பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட், அதாவது உங்களோட இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். சோ இந்த FD அப்படின்னா சப்போஸ் அந்த மெச்சூரிட்டி டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒன்று வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த FD அமௌண்ட்டை, இல்லைனா FDயை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். ஆட்டோவா ரெனியூ ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ FD வந்து முடிஞ்சிருச்சு மெச்சூரிட்டியில், நீங்கள் வந்து சப்போஸ் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டீங்க, இல்லை ரெனியூ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக வந்து இன்னொரு FD இன்னொரு 3 மாதத்துக்குள்ள, அதாவது இந்த FD மெச்சூர் ஆகி முடிஞ்சு நீங்க ரெனியூ பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த மெச்சூரான டைம்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து இன்னொரு புது FD ஓபன் பண்ணிடணும். அப்படி ஓபன் பண்ணலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த இன்ஸ்டா சேவ் அக்கௌண்ட் வந்து ஜாயிண்டா நீங்க ஓபன் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிள் ஆபரேட்டட் அக்கௌண்ட், அதை மட்டும் தான் நீங்க வந்து ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அக்கௌண்ட்க்கு வந்து நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா iMobile ஆப்ல போயிட்டு நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கான மொபைல் ஆப்பை வந்து, அதாவது உங்களுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட் பேங்கிங் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க ICICI பேங்கோட இன்ஸ்டா சேவ் அக்கௌண்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் அதை எப்படி ஓபன் பண்றது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.